முதலாம் உலகத்துல சாத்தானும் அவனுடைய தூதர்களும் இந்த பூமிக்கு வந்து மனுஷ குமாரத்திகள் ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து இவங்க ஆண்கள் மாதிரி இந்த பூமிக்கு வந்து மனுஷ குமாரத்திகளை தங்களுக்குன்னு எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க முடியும். இதனால இவங்களுக்கு உண்டான சந்ததி தான் ராட்சசர்கள் பூமியில பிறந்தாங்க. இது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நம்ம பார்க்க முடியும். ஓகே, இந்த ராட்சசர்கள் மனுஷர்களாகவும் இல்லாம தேவ தூதர்களாகவும் இல்லாம இந்த பூமிக்குள்ள இருக்கிற எல்லா மனுஷ இனத்துக்கும் ரொம்ப தொல்லையா இருந்தாங்க. ரொம்ப அநியாயமும் அக்கிரமும் அந்த காலத்துல பெருகுனதுனால தான் தேவன் என்னுடைய ஆவி இனிமே இந்த மனுஷங்களோட போராடுறது இல்லை, இவங்க எல்லாரையும் நான் என்ன பண்ண போறேன், டிஸ்ட்ராய்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜலப்பிரளயத்தை இந்த பூமியில உண்டாக்கி எல்லாரையும் தேவன் அழிச்சார். அப்போ இந்த தேவ தூதர்கள் அவங்களுடைய ஸ்தலத்தை விட்டுட்டு பூமிக்கு இறங்கி வந்து தேவன் சொல்லாத இந்த வேலையை சாத்தானால தூண்டப்பட்டு பாவம் செஞ்சாங்க பார்த்தீங்களா. இந்த தூதர்களை தேவன் என்ன செஞ்சிட்டாரு, வான மண்டலத்திலேயே அடைச்சிட்டாரு. அவங்கள ஒரு அந்தகார சங்கிலி போட்டு அவங்கள லாக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி வேதத்தில் 2 இடத்துல வாசிக்க முடியும். ஒன்று யூதா 1வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். இன்னொன்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துலையும் வாசிக்க முடியும். முதலாம் உலகம் ஜலப்பிரளயத்தில் முடிவடைஞ்சிருச்சு. 2வது உலகம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 2வது உலகத்தில் நோவா அவருடைய ஃபேமிலி மொத்தம் 8 பேர் அந்த புது உலகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ திரும்பவும் சாத்தான் இந்த 2வது உலகத்துக்குள்ளேயும் வந்து அதே மாதிரி ஆண் உருவமாகவோ அல்லது ஆண்களை தூண்டக்கூடிய பெண் உருவமாகவோ வந்து திரும்பவும் இந்த உலகத்தை ஸ்பாயில் பண்ணியிருக்க முடியும். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கலை. தேவன் சாத்தானை அந்த உலகத்தில் எப்படி ஸ்டாப் பண்ணார் அப்படின்னா, சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ண அவனுடைய விழுந்து போன தூதர்கள் எல்லாரையும் லாக் பண்ணிட்டதுனால இந்த 2ஆம் உலகத்துக்குள்ள சாத்தான் எந்த ஒரு பாடியையும் அவனால் உருமாற்றி காட்ட முடியாது. அதாவது முதலாம் உலகத்தில் அவங்க நினச்ச உருவத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. 2ஆம் உலகத்தில் அவங்களுக்கு அந்த பெர்மிஷனை தேவன் கொடுக்கல. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து சரி புதிய ஏற்பாட்டு வரைக்கும் வாசித்தோம் அப்படின்னா, சாத்தானுடைய ஆளுகை எங்கெல்லாம் இருக்குதோ அது என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு மனுஷனை பிடிச்சிக்கும், அவனை அலக்களிக்கும், அவனுக்கு வியாதியை கொடுக்கும். ஒருத்தர் முன்னாடி வந்து அப்பியரன்ஸ் ஆகி நான் தான் சாத்தான் அல்லது நான் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி கொடுக்கவே முடியாது. அப்படி ஒரு பெர்மிஷனை தேவன் கொடுக்கல. அப்போது இந்த 2ஆம் உலகத்தை யாருடைய கண்ட்ரோலுக்குள்ளே தேவன் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல தூதர்கள் கையில் மட்டும்தான் இந்த உலகம் இருக்குது. அதனால தான் நோவாவினுடைய காலத்துக்கு அப்புறத்துலேருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது வேதத்தில் நிறைய தேவ தூதர்கள் பக்தர்கள் முன்னாடி அப்பியரன்ஸ் ஆயிருக்கிறாங்க, பாவிகள் முன்னாடியும் அப்பியரன்ஸ் ஆயிருக்கிறாங்க. ஆபிரகாமுடைய ஃபேமிலியை சந்திக்க வந்த 2-3 தூதர்கள், லோத்துனுடைய ஃபேமிலியை சந்திக்க வந்த 2 தூதர்கள், கிதியோன் ஃபேமிலியை சந்தித்தவங்க, சிம்சோனுடைய பேரண்ட்ஸை சந்தித்தவங்க, இப்படி நிறைய இருக்கும் பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா யோவான் ஸ்நானனுடைய அப்பாவை தேவதூதன் சந்திச்சிருக்கிறாரு, மரியாள் அவங்கள தேவதூதன் சந்திச்சிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு தேவதூதர்கள் வந்து பணிவிடை செஞ்சுருக்கிறாங்க. அப்போது இந்த புதிய ஏற்பாட்டில் 2ஆம் உலகத்தில் அப்போனா இந்த 2ஆம் உலகத்துக்குள்ள எந்த ஒரு அசுத்தமான தூதனும் இந்த பூமிக்குள்ளே இறங்கி வந்து அவன் விரும்புகிற மாதிரி ஒரு கிரியையை செய்யவே முடியாது. அதாவது ஒரு ஆணை ஏமாற்றுறதுக்கு பெண் மாதிரி ஒரு தோற்றம் கொண்டு அவனை ஏமாற்ற முடியுமானா அதுக்கு தேவன் அலோவ் பண்ணலை. ஒரு பெண்ணை ஏமாற்றுறதுக்கு ஆண் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு சாத்தான் வந்து யாரையா ஏமாற்ற முடியுமானா ஏமாற்ற முடியாது. அப்போ சாத்தான் என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுடைய மைண்டுக்குள்ள அவனுடைய கெட்ட எண்ணங்களை விதைக்க முடியும். உங்கள் மைண்டுக்குள்ள நீ பொய் சொல்லு, நீ பாவம் செய்ய, நீ இந்த அசுத்தத்தை செய்ய, நீ இந்த விஷயத்தை செஞ்சு சந்தோஷமா இருன்னு சொல்லி உள்ளுக்குள்ள உங்களை தூண்ட முடியும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னா, பவுலே இது குறித்து ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு வசனத்தை சொல்லுவார். அது எப்படின்னா, என் மாம்சத்தில் எனக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஒரு பிரமாணத்தை நான் பார்க்குறேன், நல்லது செய்யணும்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால்
கெட்டது செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லி அவருடைய பாடிக்குள்ளேயே ஒரு அவர் விரும்பாத ஒரு பிரமாணம் இருக்கிறத அவர் ஃபீல் பண்ணுவார், சொல்லுவார். அது அப்போ இது என்ன அர்த்தம்? ஆதாம்குள்ள விழுந்து போயிருக்கிற நம்முடைய ஜென்ம சுபாவம் இன்னமும் நமக்குள்ள இருக்கு. இருக்கிற அந்த சுபாவத்தை யார் தூண்டி விடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாத்தானும் அவனுடைய அசுத்தாவிகளும் தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க. இதை ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு தான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, முன்னே இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற அந்தகார கிரியைகள்லாம் நடப்பிச்சிட்டு இருந்த நீங்கள் இனிமே அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பவுல் அந்த அதிகாரத்தில் எழுதுவார். எபேசியர் 6ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தில், நமக்கு போராட்டம் இந்த மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை, அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷங்களுடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் அவனுடைய சேனைகளோடும் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த வான மண்டலத்தில் இருக்கிற ஆவிகள் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்களை தூண்டி விடுறது, அவங்க மூலமாக பிரச்சனையை உண்டாக்குறது. அப்போது இந்த பிரச்சனையை நம்ம எப்படி தான் ஏற்றுக்கணும் அப்படின்னா, எப்படி தான் நம்ம சமாளிக்கணும் அப்படின்னா, இது தேவனுக்குள்ள பொறுமையாகவும் ஜெபத்தோடையும் தான் சமாளிச்சுட்டு போகும். ஓகே, இப்போ இந்த சாத்தான் எப்படி இருப்பான், இவனை யாராவது பார்த்துருக்குறாங்களா புதிய ஏற்பாட்டில்? ஆமாம், இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த சாத்தான் வானத்திலிருந்து கீழே விழுறதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி லூக்கா 10ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் சொல்லுவார். அவன் எப்படி இருந்தான், அவன் எப்படி விழுந்தான்றது அவருக்கு மட்டும் தெரியும். ஓகே, மனுஷங்க யாரும் இதை பார்க்க முடியாதா? இத்தனை வருஷமா இந்த பூமியை நாசப்படுத்தின இந்த மனுஷன், இந்த சாத்தானை இந்த மனுஷங்க பார்க்க முடியாதான்னு கேட்டிங்கன்னா பார்க்க முடியும். அதை குறித்து ஏசாயா, எசேக்கியேல் இவங்க 2 பேருமே தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.